திருச்சிற்றம்பலம். நம்ம அறிவொளி சபையில சைவ சித்தாந்த சாஸ்திர நூலான வினா வெண்பாவை சிந்திச்சிட்டு இருக்கோம். வினாக்கள் மட்டுமே இங்க இருக்கு. விளக்கங்கள் அப்படிங்கிறது இந்த வினாவோட விளக்கம் இல்ல அதோட விடை அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் அதீன புலவர்கள் நமக்கு என்ன அருளை செய்தார்களோ அதை அந்த நூல்ல உள்ளதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு 5வது பாடல், அதாவது 4வது பாடல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கனவு கனவு என்று காண்பு அரிதாம் காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றா தடமருதை சம்பந்தா யான் அவத்தை காணுமாறு என் அப்படின்னு இங்க கேட்டிருந்தாங்க. அதாவது அவஸ்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அனுபவிக்கிறேன், சரி, இறைவன் அனுபவிக்க வேண்டிய என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவரும் அனுபவிக்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த அவத்தையே உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருப்பவனாக அதை அனுபவிப்பதற்கு நீங்கள் நம்ம அந்த ஆன்மா அனுபவிப்பதற்கு உடனாக நின்று உணர்த்துபவனாக இறைவன் திருவருள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அடுத்தது 5வது பாடல். இன்னைக்கு அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும் ஆயின் குறியிறந்த நின் உணர்வில் கூடா பொறிப்புலன்கள் தாமா அறியா தடமருதை சம்பந்தா யாமாறு அறிவார் இனி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதுதான். எப்படின்னா, அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும். அதாவது நான் அறிவுங்கிறது இப்ப நமக்குள்ள இருக்கிறது. இந்த அறிவு இது என்ன அறிந்து கொள்றதுன்னா, அசத்தை பத்தி தான் அறிந்து கொண்டு இருக்கு. பூமியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கணக்கு படிக்கிறோம், ஒரு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நியூஸ் கேட்கிறோம். எல்லாமே அசத்து தானே. எல்லாமே என்ன, மாயையில உள்ள பொருட்கள். உண்மை பொருட்கள் எதுவுமே இல்லையே. நம்ம உண்மை பொருட்களை நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை, அசத்தை மட்டும்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும். இததான் பாரதியார் ஒரு பாட்டுல இருப்பார். நிற்பதுவே நடப்பதுவே, அதுல நான் காண்பதெல்லாம் மறைவதென்றால் மறைவதெல்லாம் காண்பதென்றோ அப்படின்னு. அதாவது எல்லாமே நான் பாக்குற எல்லாமே மறைந்து போகக்கூடியதா இருக்குன்னா, மறையாத பொருள் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கணும்ல, அது மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஸ்டின். அவர் வித்தியாசம், அவர் ஞானி. பாரதியாரோட பாடல்கள்ல பல நுட்பமான கருத்துக்கள் இருக்கு. சோ இதுலயும் அதேதான். அதாவது அறிவு அசத்து அப்படின்னா மறைந்து போகக்கூடிய பொருட்களை பற்றி தான் நாம் தேடி தேடி படித்து அதே அறிவுன்னு நினைச்சு, அதே கல்வின்னு நினைச்சு, அதே வாழ்க்கைன்னு நினைச்சு அதுலயே சாதித்ததாகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவை எல்லாமே அசத்து, அவையெல்லாம் அழியக்கூடியவை. இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரியில இன்னைக்கு நீங்க படிச்ச ஹிஸ்டரியும் இப்ப இந்த தலைமுறையில படிக்கிற ஹிஸ்டரியும் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஜியோகிராபில நீங்க படிச்ச மேப் வேற, இன்னைக்கு இருக்கிற மேப் வேற. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பல பூலோகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன வித்தியாசங்கள் நான் சொல்றேன். இப்ப எவ்வளவோ கண்டங்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு, வானிலை அறிக்கை மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு இத்தனை 3 மாதம் மழை பெய்யும். அந்த காலத்துல எழுதி வச்சிருந்தாங்க, ஆடியில விதைக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி விதைச்சா என்ன ஆகுது, மழைதான் பொத்துட்டு ஊத்துது. இப்ப வானிலையும் மாறி இருக்கு. எல்லாம் இப்ப நம்ம எதெல்லாம் அறிவுன்னு நினைச்சு தேடி தேடி படிச்சோமோ அது எல்லாமே மாறக்கூடியதாகவும் அழியக்கூடியதாகவும் இருக்கு. இன்னைக்கு விதைச்சிட்டு மழையா பெய்யுதே, என்ன செய்யறது, எல்லாம் மிதக்குதேன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். இப்ப காரணம் என்னன்னா, இது எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு பொருள், நிலைத்த பொருள் இல்லை. நிலைத்த பொருள் என்று சொல்லுவோம், அது சுவாமி மட்டும்தான். இப்ப அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும் ஆயின் அப்படி இருக்க, இவர் ஒரு கொஸ்டின் இப்ப புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சொல்றாரு, அறிவு, நான் அறிவால் அறிந்த அனைத்துமே அழியக்கூடிய பொருட்கள் தான். குறியிறந்த நின் உணர்வில் கூடா, அதாவது குறிப்பிட்டு கூற முடியாத நின் அப்படின்னா உன்னுடைய. இப்ப உன்னுடைய அப்படின்னு சொல்ற போது இறைவன் சுவாமிய சிவத்தை தான் இங்க சொல்றாங்க. உன்னுடைய உணர்வில கூடாது, இந்த அறிவு கூடாது, உணர்வில் கூடாது. அதை கவனிச்சுக்கணும். குறி இறந்த, குறிப்பிட்டு இன்னாரு இவரு அப்படின்னு சொல்ல முடியாத குறி இறந்த நின் உணர்வில் கூடா, உன்னுடைய உணர்வில் எனது அறிவு அப்படிங்கிறது கூடவே கூடாது. எப்படின்னா கூடவே கூடாதுன்னா அது போய் சேரவே சேராது. இப்ப நம்ம என் அறிவை கொண்டு நான் சுவாமியோட சேர்ந்து விடுகிறேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நாம என்ன முயற்சி செய்தாலும் அது நடக்காது அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது, பொறி புலன்கள் தாமா அறியா.
பொறி புலன்கள் அப்படிங்கிறது தத்துவங்கள்ங்கிறத நம்ம படிச்சோம். இந்த பொறியும் புலன்களும் ஒரு மிஷின்ஸ். இது வந்து ஒரு இது வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி ஒரு மாவை போடுறது மட்டும்தான் வேலை. பிஸ்கட் வந்து பாக்கெட்ல வந்து அட்டைப்பெட்டியில சேர்ந்துடுற வரைக்கும் இப்ப எல்லாம் ஆட்டோமேஷன் நடந்துருது. இப்போ ஒரு மாவை போட்டுட்டு அவங்க ஆன் பண்ணா போதும், அப்படியே சுத்தி சுத்தி அடுத்த இடத்துக்கு போய் அது ஒரு பாக்கெட்டா ஆகி கடைசியா வந்து அட்டைப்பெட்டியில சேர்ந்துருது. எல்லாம் அதே மாதிரிதான் நம்ம பொறிப்புலன்கள் எல்லாம் ஆட்டோமேட் செய்யப்பட்டு இறைவனால் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து அதுவா அறிந்து கொள்ளுமா? அப்படி பொறிப்புலன்கள்ல இது என்னெல்லாம் கவனிக்கணும்னா, நம்ம மனம் கூட தான். அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமே அறி அத தாமா அதுவாவே அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு மிஷின். அது வந்து ஒரு ஜடப்பொருள். அது அது எப்படி அறியும்? அது அறியாது. ஆன்மாங்கிற ஒரு பொருள் தான் உண்மை பொருள். சோ இந்த பொறிப்புலன்கள் தாமா அறியா. தடமருதை சம்பந்தா யாமார் அறிவார் இனி. இப்ப இங்க வந்து தடமருதை சம்பந்தான்னு சொல்றாங்க. இப்ப மறைஞான சம்பந்தர் வந்து 3 இடங்கள்ல வாழ்ந்ததா சொல்லப்படுது. ஒண்ணு மருதூர், அப்புறம் பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய கடந்தை, அப்புறம் தில்லையை அடுத்த திருக்கலாஞ்சேரி அப்படிங்கிற 3 இடத்துல வந்து நம்ம மறைஞான சம்பந்தர் வந்து இருந்திருக்கிறாரு. அதனால இங்க மருதை அப்படிங்கிறத சிறப்பாக அவருடைய மாணவர் அங்க சொல்றாரு. மேபி இந்த பாடல் எழுதும் பொழுது மருதைங்கிற இடத்துல இருந்திருக்கலாம். இதே வெண்பால இன்னொரு இடத்துல வந்து இந்த கடந்தை நகரை பத்தியும் அவர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணாகட அப்படிங்கறத கடந்தைன்னு ஒரு பேர் இருக்கு. சோ அந்த பேரும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தடமருதை சம்பந்தா, மருதை நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சம்பந்தா அப்படின்னா மறைஞான சம்பந்தரே, யாமார் அறிவார் இனி. இனிமேல் என்னால் உன்னை எப்படி அறிய முடியும்? இதுதான் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்னால் எப்படி உன்னை அறிய முடியும் சொல்லு. எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஜடப்பொருள். நானும் தேடியும் அறிய முடியாது. அதுங்களாவும் தானா அறிந்து கொள்ள முடியாது. அப்புறம் இனி யாருதான் உன்னை எப்படிதான் உன்னை எப்படிதான் அறிய முடியும்? நான் இப்ப வந்து இந்த பிறவி அப்படிங்கிறது வந்து என்ன வேஸ்டா, இத வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன தேடுறேன், என்ன செய்யறேன், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் கொஸ்டின். ரொம்ப சரியான கொஸ்டின் இல்லையா? நம்ம எதையுமே வந்து நுட்பமா யோசிக்கிறோம். அறிவாலையும் பண்ண முடியாது, பொறிப்புலன்களால பண்ண முடியாது. இப்ப எப்படி அவனை அறிய முடியும்? எப்படி உன்னை நான் அறிய முடியும்? இதான் கொஸ்டின். இப்ப இதுக்கு வந்து புலவர் இங்க சைவ சித்தாந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம வந்து இப்ப சுவாமிய நம்ம வந்து ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பற்று, அதாலதான் நம்ம அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பதனாலதான் நம்ம நின்னு நிதானிக்கவே முடியல. இப்ப ஒரு 10 நாள் பசியோட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு தூரத்துல ஏதோ ஒரு சாப்பாடு கடை தெரியுது, சாப்பாடு தெரியுது அப்படின்னா நேரா சாப்பாட்டை போய் எடுத்து சாப்பிடதான் செய்வாங்க, கிடைச்சிருச்சுன்னு. அதை விட்டுட்டு அந்த கடை என்ன, அந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? கேட்கவே போறது இல்ல. இப்படி நம்ம பண்டத்து மேல இருக்க விருப்பத்தினால இந்த பண்டத்தை யாரு வழங்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு சிந்தனையே இல்ல. பசியில சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு அப்புறமாவது நம்ம யாரு நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறா டெய்லி அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோமானா கிடையவே கிடையாது. நம்ம டெய்லி சாப்பாடு வந்துடணும், வரலன்னா வரலம்போம், வந்துருச்சுன்னா வந்துருச்சு அப்படின்னு அதை சாப்பிடுறோம். யாரு கொடுக்குறா, எதனால வருது, ஏன் ஒரு நாள் வரமாட்டேங்குது, ஒரு நாள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம முடியுது நம்மளுடைய தேடல். இப்ப சாப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க நமக்கு இன்ப துன்பங்களாக நம்ம கருதி கொள்ளலாம். நமக்கு தினமும் அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் பண்டம் நமக்கு. அத பண்டத்தை பார்த்துட்டு நம்ம பண்டத்தை ருசிச்சுட்டே இருக்கிறோம். அதனாலதான் கொடுக்கக்கூடியவன், இந்த பண்டத்தை வழங்கி கொண்டு இருப்பவன் எதிர்த்தாப்புலதான் நின்றுட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியல. பண்டத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக நம்ம சுவாமிய பத்தி யோசிக்கவும் இல்லை. அந்த பொருள் கிடைச்ச உடனேவே நாம வந்து அந்த பொருளுக்கே மயங்கிடும். மயக்கம் தான், அந்த மருள் தான். இப்ப ஒருவேளை அந்த
நம்ம அந்த பொருள் எங்கிருந்து வருது, யாரு நமக்கு வழங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சா அந்த உணர்வில் நின்று அவனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவனுக்குன்னு ஒரு உருவம் கிடையாதுங்கிறத நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு தனியா எந்த ஒரு இப்படிதான் அவன் இருப்பான், அவனுக்கு இப்படிதான் செய்வான் அப்படின்னும் கிடையாது. அவன் ஒரு பித்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் வருவான். அவனுக்கு ஒரு இவன் இப்படிதான், இதை இப்படி செஞ்சா, ஒரு மணி அடிச்சா, பெல் அடிச்சா, லைட் எரிஞ்சா சுவாமி வராரு அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சினிமால மட்டும்தான். நிஜத்துல ஒவ்வொரு விஷயத்திலயுமே சுவாமி நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு, நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு. நாம பண்டத்திலேயே கவனம் இருக்கிறதுனாலதான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அதை செஞ்சு கொண்டு இருக்கிறவரை நாம புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால யாமார் உன்னை எப்படி அறிய முடியும் அப்படின்னா, அந்த பாசம் அந்த பாசம்னு சொல்லக்கூடிய அந்த உலக பற்றிலிருந்து விருப்பம் நீங்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மாவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த உணர்வின் வழியாக அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது இப்ப ஒரு கோமா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷா மாதிரிதான் அந்த ஆன்மா இருக்குது. அது இருக்குது, அது தவிர அவர் அது எதுவுமே செய்யல. அதுக்கு இருக்கு, ஆனா செயல்பாடு இல்ல. அப்படிதான் இருக்கு ஒரு கோமா ஸ்டேஜ்ல. மூச்சு மட்டும் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆன்மா மட்டும் இருக்கு புருட நிலையில. அத ஒரு மேக்கப் பண்ணி சாமியை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப அந்த ஆசையெல்லாம் நீங்குதோ அப்பதான் சுயநினைவுக்கு வரும். அது நமக்கு நம்ம ஆன்மா உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது 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 கொஞ்சம் துடிச்சு, ஓஹோ நம்ம நம்ம ஆன்மா, நம்ம நமக்கு தலைவன் இருக்கான், அவன் கூட போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அந்த ஆன்மா மறுபடியும் அது கொண்டு வரும் தன்னை. சோ அதுக்கு எவ்வளவு போர் அடிக்குதோ அவ்வளவு வரைக்கும் கொடுப்பாரு சாமி. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு, போர் அடிச்சு வேண்டாம் நிற்பாற்ற வரையும் கொடுப்பாரு பண்டத்தை. இல்ல இந்த பண்டம் போர் அடிச்சு இன்னொரு பண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அதையும் கொடுப்பாரு. கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அதுல வெறுப்பு வர வரைக்கும் கொடுப்பாரு. கொடுத்து அந்த ஒவ்வொரு பண்டமும் நமக்கு போதும் போதும்னு நிப்பாட்டி அதுக்கப்புறம் அவரை சிந்திக்கும் பொழுது நாம் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த பாடலோட பொருளாக இருக்கிறது, விடையாகவும் இருக்கு. இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன். அறிவு அறிந்த எல்லாம் அசத்து ஆகும் ஆயின் குறி இறந்த நின் உணர்வில் கூடா பொறி புலன்கள் தாமா அறியா தடமருதை சம்பந்தா யாம் ஆர் அறிவார் இனி. திருச்சிற்றம்பலம். மறைஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி, உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.